அம்மா வணக்கம். வேட்டவலம் பகுதியை சார்ந்த உங்களுடைய உறவினர்கள் அப்பா தகப்பனார் டஃபி ஆவூர் வாத்தியார் என்று சொல்வார்கள். டஃபி சாமியாரோட நெருங்கிய தொடர்புள்ளவர். அவர் காலத்தில் படித்தார். எப்படி படித்தார்? டஃபி சாமியார் எப்படி அவருக்கு சீட்டு கொடுத்தார்? அவருடைய வாரிசு என்ற முறையில் அவர் என்ன பணி செய்தார்? இந்த கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த நோய் நீப்பதற்கான மருந்துகள்லாம் அளித்திருக்கின்றார். டஃபி சாமியாருடைய பின்பற்றுதல் அந்த ஒழுக்கம், கல்வி, மறைக்கல்வி, இந்த கோயிலுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வது, இந்த பணிகளெல்லாம் அவர் மேற்கொண்டு இருக்கின்றார் இல்லைங்களா? அதை பற்றி உங்களுடைய அந்த தகவலை தெரிவிக்குமாறு கேட்கிறோம். சொல்லுங்கம்மா. இப்போ சொல்லணுமா? சாமியார் எப்படி படிக்க வச்சார்? படிக்க வச்சது டீச்சர் ட்ரைனிங்க்கு தான் படிச்சது. 8வது வரைக்கும் அங்கே படித்தார். அப்போல்லாம் வந்து 8வது தானே படிப்பு. இப்போ தானே 11 12 இது வாழ்ந்தது. சரி, 8வது வரைக்கும் படித்தார். படிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு போர்டிங்கில் இருந்து படித்தார். லீவில் வீட்டுக்கு வருவார், மறுபடியும் போயிடுவார். படிப்பெல்லாம் முடித்தார். படிப்பெல்லாம் முடித்த பிறகு அதுக்கு பிறகு முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டார். பாஸ் ஆகின பிறகு திரும்ப வந்து டீச்சர் ட்ரைனிங்க்கு சேரணும். அதையும் சேர்ந்து படிப்பு முடிச்சிட்டாரு. பாஸ் ஆகிட்டார். முதல்ல அந்த இடம் கிடைக்கல. அதனால் எப்போ கிடைக்கலன்னா டீச்சர் ட்ரைனிங் வாத்தியார் வேலைக்கு தான் இடம் கிடைக்கல. படிப்பு முடிச்சுட்டு இது பண்ணார். வயசு இல்லை உங்களுக்கு, வாத்தியார் ஸ்டாண்டர்டு சேர்க்கறதுக்கு வயசு கிடையாது, அதனால் உனக்கு இல்லை, நீ போன்னு சொல்லிட்டார் வீட்டுக்கு. இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு என்ன போக சொல்கிறீங்களே சாமி, நான் என்ன பண்ணுறது போய் வீட்டில்ன்ட்டு கேட்டார். சாமியார்கிட்ட கேட்டதுக்கு அதுக்கும் பிறகு என்னன்னாரு, அப்புறம் என்ன பண்ணுறது, வயசு இல்லாத டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்க்க முடியாது, அது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன செய்வீங்களோ நீங்கள் சொல்கிற பிரகாரம் நான் நடக்கிறேன்ட்டு சொல்லி அதுக்கும் பிற்பாடு எங்கள் வீட்டில் இந்த நேரம் 10 பைசா கூட கொடுக்கறதுக்கு வழியில் எங்கள் அம்மா ஒண்டி தான் இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான், வேறு யாரும் எங்களுக்கு இல்லை என்று சொன்ன பிற்பாடு சரி வா சார் முத்து, உன்னை நான் சேர்த்து விட்டுறேன் டீச்சர் ட்ரைனிங்க்கு அவர் பணத்தை கட்டி ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வேலை செய்தார். அதான் வேட்டவலத்தில் முதல்ல வந்து செய்தார். எத்தனையோ ஊர், ஒதியத்தூர், அங்கெல்லாம் வந்து அந்த உபதேசம்லாம் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. எல்லாமே செய்வார். பிள்ளைங்களும் கோயிலுக்கு காலையில் தூங்கி வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு கோலை எடுத்துக்கிட்டு போய் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளையும் கோயிலுக்கு இட்டுன்னு வருவார். அவர் போவார் கோயிலுக்கு. அந்த மாதிரி தான் எங்கே போனாலும் ஞான கல்வி. இன்னைக்கு என்ன பூசை உடுப்பு என்ன இது போட்டுன்னு வராருன்னு எங்களை கேட்டால் தெரியாதுண்ணா. கரெக்டாக என்ன நாள் இன்னைக்கு அதுக்காக தான் அந்த உடுப்பை அவர் போட்டு வருவாருன்னு அவ்வளோ விளக்கமாக ஞான கல்வியில் கிட்டிக்காரு எங்கள் அப்பா. அதெல்லாம் நம்முடைய தந்தை டஃபி அவருடைய அருள் தான். ஆமாம். அவரை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து இருக்கிறாரா? அவரை பற்றி பகிர்ந்து இருக்கிறாரு, எவ்வளோ பகிர்ந்து இருக்கிறாரு. ஆனால் அந்த காலம் மறந்து போச்சு. அதெல்லாம் 10 ரூபாய் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அவருடைய புத்தகம் ஒன்று கொடுத்திருக்கின்றீர்கள். அதில் அவர் படித்தது எல்லாம் பாம்பு கடிக்க 50 வருஷமா மருந்து கொடுத்தது, உயிரை காப்பாத்துறது எல்லா பூர்வீகமும் அதில் இருக்குது. அந்த படித்து முடிச்சுட்டு வந்த பிறகுதான் இந்த வேலையெல்லாம் செய்து ரிட்டையர் ஆன பிறகு. அப்போ அவருடைய பணி அந்த ஆசிரியர் பணியோடு வேதியர் பணியும் மாணவர்களை கோயிலுக்கு எடுத்து செய்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஞான கல்வி தான் இது பண்ணுவார் வச்சு. இப்போ தந்தை அவர்களுக்காக தொடர்ந்து ஜபம் செய்கின்ற ஒரு நிலையை அவர் சார் சொல்லியிருந்தாருங்களா? அவர் சொன்ன அவருக்கு அவ்வளோ நாங்கள் வந்து அவ்வளோ அப்பாவுக்கு தெரியும், அவர் திண்டிவனத்து மாமாவுக்கு தான் தெரியும். நாங்கள் ஆனால் உயிராக இருக்கலாம், நாங்கள் அங்கே வந்துக்கிறோம். ஆனால் அவரை பார்த்ததில்லை. அவர் சமோதி அங்கே கட்டி இருக்குது பாருங்க, அதை பார்த்துட்டு ஜபம் வேண்டிட்டு அந்த கல்லறை சந்தித்து ஜெபித்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. அங்கே இருந்து உள்ள பூந்து தான் கான்வென்ட் ஹாலில் பூந்து இப்படி வரணும் வீட்டுக்கு. அப்போ ஜபம் ஜெபிச்சுட்டு நாங்கள் வந்து இருக்கோம். அப்போ அந்த பழக்கத்தை இந்த கல்லறையில் ஜெபிக்கின்ற பழக்கம் உங்களிடம் இருக்கின்றது.
அதையே தொடர்ந்து செய்யுங்கள். இன்று அவருக்காக நாம் வேண்டுவோம். அவர் மூலம் நாமும் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு செயல்பாட்டை நம்ம செய்யலாம் சேர்ந்து கொடுங்க. அடிக்கடி அவர் பேர் வரும். எங்கள் அப்பா படித்ததுனால டவன் கப்பி சாமியார் தான் எங்கள் அப்பாவை படிக்க வச்சாரு, வாத்தியார் ஆக்குனாரு. உனக்கு வயசு இல்லை, உன்னை சேர்க்க மாட்டேன்டா போடான்னு சொன்னது எல்லாம் எங்கள் அப்பா சொன்னார். சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். நன்றிம்மா.